அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 22வது வசனம். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், யெகூ இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற யோராமையும் அவன் சீரியரோட யுத்தத்துக்கு போய் அங்க காயப்பட்டு இஸ்ரேலுக்கு திரும்பி காயம் ஆறுறதுக்காக காத்திருக்கிறான். அவனை பார்க்கறதுக்காக யூதாவின் ராஜாவாகிய அகசியா வந்திருந்தான். இவங்க 2 பேரும் இங்க இருக்கும்போதுதான் யெகூ வர்றத அறிந்து யெகூவை சந்திக்கிறதுக்காக இவங்க இந்த 2 ராஜாக்களும் புறப்பட்டு வந்தாங்க. கரெக்டா நாபோத்தோட நிலத்துல இவங்க 2 பேரும் யெகூவை சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற நிகழ்ச்சியை தான் இப்ப பாக்குறோம். யோராம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய யெகூவை சந்திக்கிறான். ஆனா அவன் இப்ப ஒரு படையோட வர்றான். ஏன்னா அவனை இப்ப ராஜாவா ஆக்கிட்டாங்க. ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். இப்ப அவன் ஏற்கனவே உள்ள ராஜாவை சந்திக்கிறான். அப்ப யெகூவை பார்த்து இவன் கேட்கிறான், சமாதானமான்னு கேட்ட உடனே அவன் பதில் சொல்றான், உன் தாயாகிய யேசபேல். ஆகாப்பு அவங்களோட இஸ்ரவேலோட ராஜாவா இருந்தா. அவனோட மனைவி யேசபேல். அவ விக்கிரகத்தை வணங்கக்கூடிய பெண்ணு, பாகால வணங்கக்கூடியவ. அவ விக்கிரகத்தை வணங்கும் போது வேசித்தனம், பில்லி சூனியம் இதெல்லாம் அவளுக்குள்ள காணப்படுது. அப்ப இதெல்லாம் செய்யும் போது உனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது சமாதானத்தை இழந்துருவோம். வேத வசனம் ஏசாயா 26:3 சொல்லிருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டோன்னா தான் சமாதானத்தை பெற முடியும். இவ விக்கிரகத்தை வணங்கினதுனால அந்த சமாதானத்தை இழந்துட்டா. உனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு யெகூ கேட்கிறான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பி கொண்டு ஓடி போய் அகசியாவை நோக்கி, இப்ப அவன் சரி தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல, தன்னை கொன்னு போட்டுருவான்னு பயந்துகிட்டு ஓடுறான். ஓடி போய் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவை பார்த்து, அகசியாவே இது சதி என்றான். அவன்கிட்ட சொல்றான், சதி நடந்துருச்சு, எனக்கு விரோதமா என்னுடைய ஊழியக்காரனே எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களில் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். யோராம் மரித்து போறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யெகூ அம்பு எய்து அவனை கொன்னு போட்டுறான். அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியாகிய பித்காரை நோக்கி, இப்ப படையெல்லாம் யெகூ பக்கம் வந்துருச்சு. தன்னோட சேனாதிபதிய பார்த்து சொல்றான், அவனை எடுத்து யேஸ்ரேலான ஐய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாப்பின் பிறகே குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நம்ம 2 பேரும் ஜோடியா வந்தோம். ஏன்னா 2 பேரும் சேனாதிபதிகள்.
யெகூவும் சேனாதிபதி ஆகாப் ராஜாவா இருந்த போது பிக்தாரும் சேனாதிபதி, நம்ம 2 பேரும் போகும்போது ஆகாப்போட பின்னாடி போகும்போது கர்த்தர் இந்த தண்டனைய அவன் மேல சுமத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எலியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆகாப்ப பார்த்து, நீ நாபோத்தை கொன்றதுனாலையும் அவனோட நிலத்தை எடுத்துக்கிட்டதுனாலையும் நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அதே 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால அவன் நாட்கள்ல இந்த பொல்லாப்பு வரப்பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்கள்ல அவன் வீட்டிலே இத வரப்பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன்படி அந்த வார்த்தையை இப்ப நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு யெகூ தன்னுடைய சேனாதிபதிகிட்ட சொல்றான். அந்த ஆகாப்போட மகனான யோராமோட சரீரத்தை தூக்கி நாபோத்தோட நிலத்துல தூக்கி போட்டுரு, இந்த தண்டனை கர்த்தர் தான் சுமத்தினாரு அப்படின்றத நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரனின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும் அந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிக்கட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே, இப்பொழுதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த யோராமோட ஆகாப்போட குமாரனாகிய யோராமோட உடலை எடுத்து இந்த நாபோத்தோட நிலத்துல எரிந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கர்த்தருடைய வார்த்தைய யெகூ நிறைவேற்றுகிறான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடி போனான். இத பாத்துக்கிட்டு இருந்த யூதாவோட ராஜா இப்ப தப்பிச்சு ஓடுறான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்லேயாம் கிட்ட இருக்கிற கூர் மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடி போய் அங்கே செத்து போனான். அந்த யூதாவோட ராஜாவும் மரித்து போறான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய், எருசலேம் தான் யூதா தேசத்தோட தலைநகரம், அவங்களோட இடத்துக்கு கொண்டு போங்க. அவனை தாவீதின் நகரத்தில், தாவீதின் நகரம் எருசலேம்ல அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ராஜாவை அடக்கம் பண்றாங்க. இந்த அகசியா ஆகாப்புடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்திலே யூதாவின் மேல் ராஜாவானான். எந்த காலகட்டத்துல அவன் ராஜாவானான்றத சொல்லியிருக்கு. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். அதை முதல்ல நாபோத்தோட நிலத்துலதான் இது எல்லாம் நடக்குது. இஸ்ரேலுக்கு வர்ற வழியில தான் இதெல்லாம் நடக்குது. இது முடிச்ச பிறகு அவன் நேரா இஸ்ரேலுக்கு வர்றான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, நல்ல மேக்கப் போடுறா. மேக்கப் போட்டுட்டு யேசபேல் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறான். யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரியின் சிம்ரி சேமம் அடைந்தானா என்றார். யெகூவை பார்த்து இவ ஒரு கேள்வி கேட்கிறான். சிம்ரி சேமம் அடைந்தானா? இது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஆசா ராஜாவோட மகனான ஏலா ஆட்சி செய்யும்போது
அவனுடைய ஊழியக்காரனாகிய சிம்ரி வந்து அவனை கொன்னு போட்டு தான் ராஜாவாரான். ராஜாவாகி 7 நாளைக்குள்ள இஸ்ரவேல் மக்கள் உம்ரிய ராஜாவாக்கிறாங்க. அந்த உம்ரி வந்து யுத்தத்துல இருந்து வந்து அந்த தேசத்தை முற்றுகை போடுறான். அவன் இருந்த இடத்த முற்றுகை போடுறான். இதை அறிந்த உடனே அவன் அரண்மனைக்குள்ள போய் தன்னை தானே மாய்த்து கொள்றான், தற்கொலை செய்து கொள்றான். அதான் சிம்ரியோட வாழ்க்கை வரலாறு. அந்த சிம்ரி வந்து சேமம் அடைந்தானா? ராஜாவுக்கு எதிராக எழும்புன அந்த சிம்ரி வந்து மரித்து போயிட்டான்ல, நீ எதுக்கு இப்படி எழும்புற அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான். ஏசபேல் வந்து யெகூ கிட்ட கேக்குறான். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு கீழ இருந்து கேக்குறான். ஜன்னல் வழியா அவ பாக்குறா. அப்ப அவன் கேக்குறான், என் பக்கத்துல யார் இருக்குது, என்னோட சார்பா அப்படின்னு யெகூ கேக்குறான். 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். இவன் பக்கமா 2-3 பிரதானிகள் சேர்ந்துட்டாங்க. அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதனால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்க ஏசபேல. அவளோட ரத்தம் அப்படி செதறுது, சுவரில குதிரையில எல்லாம் தெரிக்குது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்து பின்பு, நீ போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜ குமாரத்தி என்றான். அவள் ராஜாவோட குமாரத்தி, அதனால அவளை அடக்கம் பண்ணணும் ஏசபேல அப்படின்னு சொல்றாங்க. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனத்துல வந்து இந்த ஏசபேல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 16:31 வந்து சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமார்த்தியாகிய ஏசபேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. சீதோனியரோட ராஜாவோட மகதான் இந்த ஏசபேல், ராஜகுமாரத்தி. அதனால அவளை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு யெகூ சொல்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணின போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. எதுவுமே உடம்பு அப்படி மேல இருந்து கீழே தள்ளி விட்டதுனால எல்லாம் செதறி போயிடுச்சு. தலையோடு காலு உள்ளங்கை அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். யெகூட்ட வந்து சொல்றாங்க, அடக்கம் பண்ண சொன்னதுனால யெகூட்ட வந்து இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியன் ஆகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து எலியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆகாப்ட பேசுறாரு. பேசும்போது ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும் அப்படின்னு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையத்தான் இவர் சொல்றார், யெகூ சொல்றான். இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது ஏசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரவேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல ஆகும் என்று சொன்னாரே. உடம்பு என்னன்னே தெரியாத அளவுக்கு வயல்வெளியின் மேல போடப்படுற எருவை போல ஆயிருவா அப்படின்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. அப்ப இந்த நாள்ல என்ன படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் யெகூவை சந்திக்கிறதுக்கு நாபோத்தோட நிலத்துக்கு வந்தாங்க. அந்த நிலத்துலதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து
சமாதானமா வந்தியா அப்படின்னு யோராம் கேட்கிறான். உன் தாய் பில்லி சூனியம் வேசித்தனம் பண்றப்ப அந்நிய தெய்வத்தை வணங்குறதுனால இதெல்லாம் ஏற்படுது. அப்புறம் எப்படி உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறான். யோராம் தப்பிச்சு போடுறான். யெகூ வில்லுல அம்ப எய்து அவனை கொன்னு போட்டான். அது மாத்திரம் இல்ல, அவனோட உடம்பை எடுத்து நாபோத்தோட நிலத்துல எரிந்து போடுன்னு தன் சேனாதிபதியாகிய பித்காரிடத்துல சொல்றான். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யப்படுகிறத இங்க நம்ம பாக்குறோம். அடுத்து யூதாவின் ராஜாவாகிய அகசியாவையும் கொன்று போடும்படி சொல்றான் யெகூ. அவனையும் கொன்னு போட்டாங்க. அவனோட வேலைக்காரர்கள் அவனை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. யெகூ இப்ப இஸ்ரேலுக்கு வர்றான். அங்க ஏசபேலை சந்திக்கிறான். அவன் நல்லா கண்ணுக்கு மையிட்டு தலைய சிங்காரிச்சு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. யெகூவை பார்த்து அவ சொல்றா, சிம்ரி சேமம் அடைந்தானா அப்படின்னு சிம்ரிய குறிச்சு பேசுறா. அப்ப அவன் யெகூ சொல்றான், என் பக்கத்துல யாரு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 2-3 பிரதானிகள் தலைய காட்டும் போது மேல இருந்து அவளை கீழே தள்ளி விடுங்கன்னு சொன்ன உடனே அவனை தள்ளி விட்டாங்க. அவனோட ரத்தம் சுவரு குதிரை மேல எல்லாம் தெரிச்சிச்சு. அப்புறம் அவ மரித்து போனா. அவளை அடக்கம் பண்ண சொல்றான். ஏன்னா அவ ராஜகுமாரத்தியா இருக்கிறா அப்படின்னு சொன்னா. அவங்க போய் அடக்கம் பண்ண போகும்போது பார்த்தா அங்க தலை, ஓடு, காலு, உள்ளங்கை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அத சொல்லும்போது யெகூ கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நினைவு கூர்றான். இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலோட மாம்சத்தை தின்னும் அப்படின்னு சொன்னதையும், ஏசபேலோட பிரேதம் வயல்ல போடப்படும் எருவை போல இருக்கும்னு சொன்னதையும் நினைவு கூர்ந்தத இந்த நாள்ல தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தைய முழுவதுமா யெகூ நிறைவேற்றுகிறத, தன்னை குறிச்சு ஆண்டவர் வைத்த திட்டத்தை ஃபுல்லா யெகூ நிறைவேற்றினத பார்த்தோம். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியங்களை நியமித்திருக்கிறார், எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு காட்ஸோட பிளான் என்ன நம்ம வாழ்க்கையில அப்படின்றத அறிந்து கர்த்தருடைய வார்த்தைய நிறைவேற்றுறவங்களா நம்மளும் இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் யெகூ தன்னுடைய நாட்கள்ல நிறைவேற்றினத நாங்க தியானித்தோம். அது போல நாங்களும் ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து கொள்ளட்டும், உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய வழிகள்ல நடக்கட்டும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.